ஹாய் வீவர்ஸ், அண்ணா சீரியலில் சீக்கிரமே இசக்கி முத்துப்பாண்டியை சண்முகம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. என்னடா இது, முத்துப்பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு, இசக்கியை தலை மொழிகிட்டேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் நம்ம சௌந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் எப்படியோ ஒன்று இதுக்கு மேலே முத்துப்பாண்டியை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் பாக்கியம் முத்துப்பாண்டிக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ, இசக்கி துரோகியா, நீ அவள் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டியிருக்க, இருந்தாலும் அந்த தாலிக்கு மரியாதை கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தா, அவளை என்னெல்லாம் பண்ண பாடாப்படுத்துன, அவள் மண்டையை உடைச்ச, ஆனாலுமே மாமா மாமான்னு உன்னையே தானே சுற்றி வந்தா, நீ பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், உன்னை பார்த்து பயந்தாங்களே தவிர யாருமே மரியாதை கொடுக்கல, இசக்கி தானே உன்னை மாற்றினது, மிருகமாக இருந்த உன்னை மனுஷனாக மாற்றியிருக்கா, அவள் துரோகியா உனக்கு, உன் அப்பா மனுஷனே கிடையாது, உன் அத்தை ஒரு ராட்சசி, அவங்க பேச்சை நீ கேட்காத, இசக்கியும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே முத்துப்பாண்டியும் மனசை மாற்றிக்கிட்டு, இதுக்கு மேலே இசக்கியோட மனசை மாற்றி நான் கூட்டிகிட்டு வருவேன், என்ன ஆனாலும் சரி நான் இசக்கி பின்னாடியே சுற்றி சுற்றி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதனால் சௌந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் தலை மேலே துண்டை போட்டுட்டு பேந்த முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இசக்கி கடைக்கு நம்ம முத்துப்பாண்டி போகிறாரு. என்னடா இது, நேற்று கோவமாக போனார், இன்றைக்கே வந்துட்டாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கலரெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு காசு கேட்குறாங்க. என்ன புள்ள நீ, நான் காசெல்லாம் எடுத்துகிட்டு வரல, என்கிட்டயே நீ பணம் கேட்குறியா அப்படின்னும் போது, கடை திறந்து முதல் போனி, அதனால் பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் கனி பாப்பா பென்சில் வாங்கிறதுக்காக 15 ரூபாய் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பணத்தை கனி பாப்பா கிட்ட கடை வாங்கிட்டு நம்ம இசக்கிக்கு கொடுக்குறாரு. கனி, நான் சீக்கிரமே இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து உனக்கு நான் கொடுக்குறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இசக்கியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எப்படியாவது இசக்கியை பேசி டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் முத்துப்பாண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பரணி கூட ரொமான்ஸ் பண்ண போகிறாரு சண்முகம். என்ன நினச்சிட்ருக்க, நம்ம முத்துப்பாண்டி இசக்கியை பிரித்து வச்சுட்டு உனக்கு மட்டும் குழந்தை வேணுமா, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் சண்முகமும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.